அதே போல இன்னொரு விசித்திரமான வினோதமான ஒரு நிபந்தனை என்னன்னா, நீங்க எந்தெந்த மாவட்டத்துல இருந்து யார் யாரெல்லாம் நிர்வாகிகளை கூப்பிட்டு வராங்க, அவங்களுடைய லிஸ்ட் கொடுங்க, அவங்களுடைய போன் நம்பர் கொடுங்க, அவங்களுடைய டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. சரி, அதுவும் கொடுத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு இவங்க நினைச்சா கூட அவங்க இன்னொரு டீட்டெயிலும் கேட்கறாங்க. அப்போ எந்தெந்த மாவட்டத்துல இருந்து வேனு, பஸ் இல்ல வாகனங்கள்ல அங்கிருந்து மக்கள் கிளம்புறாங்களோ இந்த மாநாட்டுக்காக, அவங்க எல்லாம் வந்து அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல போய் பர்மிஷன் வாங்கணும், அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல போய் அந்த விவரங்கள்லாம் கொடுக்கணும், எந்த டைம்ல வண்டி கிளம்புகிறது அப்படின்ற அந்த டீடைல்ஸ்லாம் வந்து அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல கொடுங்க அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு நிபந்தனை எல்லாம் வந்து வேற எந்த கட்சிக்கும் போட்டதா தெரியல. இப்ப சமீபத்துல கூட சேலத்துல வந்து திமுகவுடைய இளைஞரணி மாநாடு நடந்தது. அந்த இளைஞரணி மாநாட்டுக்கு அவ்வளவு பெரிய நிபந்தனைகள்லாம் போட்டு பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னு எல்லாம் கொடுக்கலையே. அதே போல திருச்சியில விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கடி என்பது கொடுக்கப்படவில்லை. மதுரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு அதிமுக மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்கும் வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. பட் பெரிய அளவுக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகளோ நிபந்தனைகள் எல்லாம் வந்து கொடுக்கல. இது போன்ற நிபந்தனைகள் எல்லாம் விதிப்பது என்னன்னா, உங்களுக்கு பப்ளிக்கோட மூவ்மெண்ட், அதாவது விஜயுடைய ரசிகர்களும் மக்களும் வந்து பெரிய அளவுக்கு அந்த மாநாடு திடல்ல திரண்டு விடக் கூடாது என்பதற்காக இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப இதன் காரணமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வேன் கொடுக்கிற ஆட்கள்லாம் வந்து மிரட்டப்படுவாங்க, அல்லது அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவதற்கான ஒரு வேலை என்பது நடக்கும் அப்படின்றதுனால விஜயுடைய கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஒரு விதமான அச்சத்துல இருக்காங்க. அதே மாதிரி எத்தனை வண்டி வரும், எத்தனை பேர் வருவாங்க, இந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான டீடைல்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ ஒரு சிசிடிவி வந்து நீங்க செட்டப் பண்ணும், அந்த என்டையர் ஏரியால ஒரு சர்வேலன்ஸ் ரூம் செட்டப் பண்ணும், ஒரு கண்ட்ரோல் ரூம் செட்டப் பண்ணும் அப்படின்றதுலாம் வந்து நார்மலான ப்ரொசீஜர்ஸ். பட் இந்த மாதிரியான கேள்விகள் நீங்க வந்து லோக்கல் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு வாங்க, லோக்கல் ஸ்டேஷன்ல நீங்க தகவல் கொடுங்க, எவ்வளவு பேர் கிளம்புறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் கூடுதல் நிபந்தனைகளை விதித்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு, இந்த கிரௌட கண்ட்ரோல் பண்றதுக்கு, உள்ள வராம இருக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய வண்டிகளுக்கெல்லாம் நீங்க வந்து பாஸ் கொடுங்க, விஐபி வண்டிகளுக்கெல்லாம் பாஸ் கொடுங்க, பாஸ் இருந்தா தான் நாங்க உள்ள அலோவ் பண்ணோம், பாஸ் இல்லாத வண்டியை உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பிரச்சனை என்பது இருக்கிறது. சோ இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு அவங்களால வந்து அந்த மாநாட்டை எப்படி நடத்துவது அப்படின்ற அந்த கேள்வி என்பது இருக்கிறது. இப்ப நீதிமன்றத்துக்கும் இவங்களால போக முடியாது. நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீதிமன்றங்கள் என்ன சொல்லுவாங்க, காவல்துறை என்ன நிபந்தனை கொடுத்திருக்கோ அந்த நிபந்தனைகளை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க மாநாடு நடத்திட்டு போங்க அப்படின்வாங்க. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப பிளான் பண்ணி பெர்மிஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கணும். ஆனா அதே சமயத்துல அந்த பெர்மிஷனை வச்சுட்டு அவங்களால மாநாடை வந்து ஒரு 20,000 பேர் 30,000 பேரை கூட்டி நடத்துற அளவுக்கு தான் அது வந்து ஒரு சின்ன ஈவெண்டா தான் இருக்கணும். பிரம்மாண்ட ஈவெண்ட் அப்படின்லாம் வந்து இருக்கக்கூடாது.